இவை தேவன் நம்மீது பொழிந்து கொண்டிருக்கும் ஆசீர்வாதங்களின் நாட்கள். இவை தேவன் நம்மீது வாரி வழங்கிக் கொண்டிருக்கும் நன்மையும் இரக்கமும் நிறைந்த நாட்கள். கர்த்தருடைய ஆவியை மட்டும் மையமாக கொண்டு 10 நாட்கள் ஜெபத்திலும் தியானத்திலும் கழிக்க நமக்கு வாய்ப்பு கிடைத்தது என்பது நம் வாழ்க்கையில் ஒரு மகத்தான கிருபையாக கருதப்பட வேண்டும். ஒருவேளை நாம் பொருளாதார ஆசீர்வாதங்களையே பெரிதாக எண்ணிக்கொண்டிருக்கலாம். யாராவது இந்த ஆண்டில் ஒரு நல்ல வீட்டை கட்டியிருந்தால் அதை அவர்கள் நினைவில் வைத்திருப்பார்கள். தாங்கள் கனவு கண்ட வாகனத்தை வாங்கியிருந்தால் அதையும் அவர்கள் நினைவில் வைத்திருப்பார்கள். இந்த ஆண்டில் தங்கள் மகளின் திருமணத்தை நன்றாக நடத்தி முடித்திருந்தால் அதையும் அவர்கள் நினைவில் வைத்திருப்பார்கள். ஆனா உலகிலே மிகப்பெரிய வரமாகிய பரிசுத்த ஆவிக்காக இந்த ஆண்டில் 10 நாட்கள் காத்திருந்து ஜெபிக்க நமக்கு வாய்ப்பு கிடைத்தது என்பது நம் வாழ்வின் வரலாற்றிலேயே மிக முக்கியமான நிகழ்வுகளில் ஒன்றாக குறிக்கப்பட வேண்டிய ஒன்று. இந்த வாழ்க்கையிலே இப்படி காத்திருந்து ஜெபிக்கிற கிருபையை தேவன் நமக்கு கொடுத்தார் என்பதை நினைத்து நாம் அவரை மகிமைப்படுத்த வேண்டும். எல்லா வகையிலும் இந்த ஆண்டு நமக்கு பேராசீர்வாதமான ஆண்டாக இருந்தது. உலகத்தின் பார்வையில் இது துன்பம், நோய், தொற்று நோய் நிறைந்த காலமாக தோன்றியிருந்தாலும் நித்தியத்தையே தன் இலக்காக கொண்டு வாழும் ஒருவருக்கு பார்த்தால் இது உண்மையில் அறுவடை காலமாகும். இந்த வேதனையும் துயரமும் நிறைந்த நாட்களில்தான் விசுவாசம் வளரத் தொடங்கியது. மனித இருதயங்கள் சுத்திகரிக்கப்பட்டன. எல்லா வகையிலும் துன்பத்தின் நேரங்களில்தான் மனிதன் தன் கால்களை நிலத்தில் உறுதியாக வைத்து நடக்க கற்றுக்கொள்கிறான். துயரத்தின் நேரங்களில்தான் நாம் நமக்காகவே கட்டிக்கொண்ட கற்பனை கோபுரங்களிலிருந்து இறங்கி வந்து பூமியில் நடந்து கொள்ள தொடங்குகிறோம். அதனால்தான் சங்கீதக்காரன் எழுதுகிறார், துன்பத்தின் நாட்கள் எனக்கு நன்மையானவை, அந்த நாட்களில்தான் ஆண்டவரே உமது சட்டங்களை நான் கற்றுக்கொண்டேன். ஆகவே நெருக்கடிகளின் நடுவில்தான் விசுவாசம் உண்மையாக வளர்கிறது. இந்த காலம் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு ஆண்டவரின் அன்பின் ஆழத்தையும் அவருடைய பராமரிப்பின் ஆழத்தையும் புரிய வைத்திருக்கிறது. இது வேதனைப்படுகிறவர்களை புறக்கணித்து சொல்லப்படுவது அல்ல. மாறாக தேவனுடைய திருவுளத்திற்கு புறம்பாக எதுவும் நடைபெறவில்லை என்பதை உறுதிப்படுத்துவதற்காகத்தான் சொல்லப்படுகிறது. பூமி ஆண்டவரின் கரத்திலிருந்து நழுவி போகவில்லை. வாழ்க்கை அவருடைய கட்டுப்பாட்டை மீறி போகவில்லை. சிலர் நினைப்பது போல் தேவன் தோல்வியடைந்து பின்வாங்கி விடவில்லை. பிரபஞ்சம் அவருடைய கரத்தில் இருக்கிறது. பூமி அவுட்ஸ்டீன் பாட்ஸ்லின் இருக்கின் ஒவ்வொரு உயிரும் அவருடைய கரத்தில் இருக்கிறது. பஞ்சத்தை அனுமதிக்கும் தேவன் விடுதலையையும் அளிக்க தெரிந்தவர். துன்பத்தின் காலங்களில் நம்மை நடத்தி செல்லும் தேவன் அதே காலங்களில் தமது பிள்ளைகளை பாதுகாக்கவும் அறிந்தவர். ஒவ்வொரு மனிதனும் எவ்வளவு ஆழமாக தேவனுடைய பராமரிப்புக்குள் இருக்கிறான் என்பதை இந்த காலம் நமக்கு புரிய வைத்திருக்கிறது. நான் சொல்ல வர்றது இதுதான். இந்த ஆண்டின் பெந்தெகோஸ்தே திருநாள் ரொம்ப முக்கியமானது. இந்த நாட்கள் ரொம்ப முக்கியமானவை. நாம் 8 நாட்கள் ஒன்றா ஜெபித்திருக்கிறோம். இப்படி இன்னும் 2 நாட்களே மீதம் இருக்கின்றன. இந்த நாட்கள் ஒட்டுகரம் விலை உயர்ந்தவையாக கருதப்பட வேண்டும். இந்த நாட்களில் நாம் தியானிக்கிறோம் வார்த்தையை மிகவும் தீவிரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் நமக்கு கொடுக்கும் உந்துதல்களை மிகவும் கவனமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். எல்லா வகையிலும் இந்த நாட்களில் ஆண்டவரோடு இன்னும் ஆழமான ஐக்கியத்தில் வாழ முயற்சிக்க வேண்டும். இப்போது நாம் இன்றைய தியானத்திற்குள் நுழைகிறோம். இன்று பகிர்வதற்காக பரிசுத்த ஆவி நமக்கு கொடுக்கும் தூண்டுதல் என்னவென்றால், யோவான் சுவிசேஷத்தில் காணப்படும் பரிசுத்த ஆவியை பற்றிய வெளிப்பாடு. இந்த போதனையை 2 தெளிவான பகுதிகளாக பிரிக்கலாம். முதல் பகுதி, யோவான் சுவிசேஷத்தின் ஆரம்ப அதிகாரங்களில் இயேசு பரிசுத்த ஆவியை பற்றி அளிக்கும் போதனைகள். இரண்டாவது பகுதி, சுவிசேஷத்தின் பின்னர் வரும் அதிகாரங்களில் காணப்படும் பரிசுத்த ஆவியை பற்றிய போதனைகள். இவை வேறுபட்ட போதனைகள் அல்ல, ஆனால் 2 பகுதிகளாக புரிந்து கொள்ளலாம். அதிகாரங்களை பார்த்தால் அவை யோவான் 3, 4, 7 ஆகிய அதிகாரங்கள். பின்னர் யோவான் 14, 15, 16 மற்றும் 20 ஆகிய அதிகாரங்கள். அதாவது 3, 4, 7, 14, 15, 16, 20 இந்த 7 அதிகாரங்களிலும் பரிசுத்த ஆவியை பற்றிய குறிப்புகள் உள்ளன.
7 என்ற எண் யோவானுக்கு மிகவும் முக்கியமானது. அதனால் அவர் பரிசுத்த ஆவியை பற்றிய போதனையை 7 தனித்தனி பகுதிகளாக முன்வைக்கிறார். நமக்கு கிடைக்கும் நேரத்திற்குள் இந்த 7 பகுதிகளையும் பார்க்க முயற்சிப்போம். இல்லையெனில் இன்று எங்கு நிறுத்த வேண்டும் என்பதை தீர்மானிப்போம். இப்பொழுது மேலும் முன்னுரையில்லாமல் நேராக தலைப்பிற்குள் நுழைவோம். யோவான் சுவிசேஷத்தில் காணப்படும் பரிசுத்த ஆவியை பற்றிய போதனைகள். மீட் கேஸ்பிசை யோவான் 3ஆம் அதிகாரத்தில் காணப்படுகிறது. அதன் சூழல் என்ன? நாம் அனைவரும் அறிந்தது போல் யோவான் 3ஆம் அதிகாரத்தில் நிக்கோதேமு பற்றி வாசிக்கிறோம். பரிசேயரும் யூதர்களின் உயர்ந்த பேரவையான சனெகிரின் சபையின் உறுப்பினருமானவர். அவர் இரகசியமாக இரவில் இயேசுவை சந்திக்க வந்தார். அந்த உரையாடலின் பின்னணியில் இயேசு யோவான் 3:5 கூறுகிறார், உண்மையாக நான் உனக்கு சொல்கிறேன், பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. யோவான் சுவிசேஷத்திலிருந்து நாம் பெறும் பரிசுத்த ஆவியை பற்றிய முதல் போதனை. ஆமென், ஆமென், நான் உனக்கு சொல்றேன், ஒருவன் தண்ணீரினாலும் ஆவியினாலும் பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. ராஜ்யத்துக்கும் பரிசுத்த ஆவிக்கும் உள்ள தொடர்பை நான் விளக்கியிருந்தேன். முன்னைய நாட்களில் அறிவிக்கப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் நினைவு கூர்ந்தால் இந்த தொடர்பை தெளிவாக புரிந்து கொள்வீர்கள். நீங்கள் சிறிதாக இருந்தால் தேவனுடைய ராஜ்யத்திற்கும் பரிசுத்த ஆவிக்கும் உள்ள உறவை புரிந்து கொள்ள அந்த போதனையை தியானிக்கும்படி உங்களை ஊக்குவிக்கிறேன். தேவனுடைய ராஜ்யத்தில் வாழும் வாழ்க்கைக்கு பரிசுத்த ஆவி அவசியமானவர். ஒரு மனிதன் தேவனுடைய ராஜ்யத்தின் ஆட்சிக்குள் வருவது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தின் மூலமாகத்தான் நிகழ்கிறது. இங்கே அதைத்தான் பேசுகிறார். ஒருவன் தண்ணீரினாலும் ஆவியினாலும் பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. இது திருமுழுக்கை சுட்டி காட்டுகிறது. திருத்துடுக்கில் ஒரு மனிதன் பிறப்பை பெறுகிறான். பிறப்பு, இந்த பிறப்பு எப்படி கொடுக்கப்படுகிறது? தண்ணீரின் மூலமாகவும் ஆவியின் மூலமாகவும். யோவான் 3, 4, 7 ஆகிய அதிகாரங்களில் பரிசுத்த ஆவியை பற்றி படிக்கும் போது நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கிறது. இந்த பகுதிகளில் யோவான் பரிசுத்த ஆவிக்கான குறியீடாக நெருப்பை பயன்படுத்தவில்லை, தண்ணீரை பயன்படுத்துகிறார். இந்த அதிகாரங்களில் பரிசுத்த ஆவியை போதிப்பதற்கு பயன்படுத்தப்படும் அடையாளம் தண்ணீரே. ஆகவே தண்ணீரின் உருவகத்தின் மூலம் பரிசுத்த ஆவி விளக்கப்படும் போது முதலில் முன்வைக்கப்படும் சிந்தனை இதுதான். தண்ணீரினாலும் ஆவியினாலும் பிறப்பு, மறுபிறப்பு. தண்ணீரினாலும் பரிசுத்த ஆவியினாலும் மறுபிறப்பு. இதிலிருந்து நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? மிகுந்த கவனத்துடன் கேளுங்கள். மறுபிறப்பு அடையாத மனிதன் பரிசுத்த ஆவியின் வல்லமையை அனுபவிக்க முடியாது. ஆகவே இந்த நாட்களில் யாராவது பரிசுத்த ஆவிக்காக ஏங்கினால் அந்த மனிதன் தன்னிடமே கேட்க வேண்டும், நான் மறுபிறப்பு அடைந்திருக்கிறேனா? எப்படி? திருமுழுக்கின் மூலம் தண்ணீரினாலும் ஆவியினாலும் அவனால் பரிசுத்த ஆவியை பெற முடியாது. வேறு விதமாக சொன்னால் இது யோவான் 14ஆம் அதிகாரத்திலும் விளக்கப்படுகிறது. அதை நாம் பின்னர் வாசிப்போம். அங்கே இயேசு சொல்லுகிறார், உலகம் ஆவியை பெற முடியாது. உலகம் என்றால் என்ன? மறுபிறப்பு அடையாத மக்களின் கூட்டம். இந்த மறுபிறப்பு எப்படி சம்பவிக்கிறது? அது பரிசுத்த ஆவியின் மூலம் நிகழ்கிறது. ஒரு மனிதன் திருமுழுக்கை பெறும்போது பரிசுத்த ஆவியின் மூலமாகத்தான் இந்த மறுபிறப்பு சாத்தியமாகிறது. உண்மையில் இந்த மறுபிறப்பு ஆவியின் மூலமாகத்தான் நடைபெறுகிறது. இதற்கு பிறகு அந்த மனிதன் இன்னொரு பரிசுத்த ஆவியின் அனுபவத்தை பெற வேண்டியிருக்கிறது. அதுதான் பெந்தெகொஸ்தே. ஆகவே நம் இருதயத்தில் மிகவும் தெளிவாக நிலைநிறுத்த வேண்டிய முதல் விஷயம் இதுதான், மறுபிறப்பு. நம்மை நாம் சோதித்தறிய மிகவும் எளிய வழி இதுதான். இயேசு கிறிஸ்துவை என் இரட்சகராகவும் ஆண்டவராகவும் தேவனாகவும் எஜமானராகவும் என் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டிருக்கிறேனா? இதுவே மறுபிறப்பின் அடையாளம். இன்று திருமுழுக்கை பெற்றிருப்பதின் மிகவும் நடைமுறை அர்த்தம் இதுதான். திருமுழுக்கு பெற்ற ஒருவர் மனதார கேட்க வேண்டும், நான் உண்மையாகவே இயேசுவை என் இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொண்டிருக்கிறேனா? இயேசு என் ராஜாவா? இயேசு என் தேவனா? என் வாழ்க்கையின் மையத்தில் இயேசுவை வைத்தே நான் வாழ்கிறேனா? இது உண்மையாக இருந்தால் அதுவே போதும். நீங்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற தகுதியுடையவர்கள். அப்போஸ்தலர் நடப்புகளிலும் நம் சொந்த அனுபவங்களிலும் கூட சிலர் திருமுழுக்கிற்கு முன்பே பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறும் சம்பவங்கள் உள்ளன.
அப்படிப்பட்ட சூழல்களை நாம் பார்த்திருக்கிறோம். இது எப்படி சாத்தியம் என்று நீங்கள் ஆச்சரியப்படலாம். அப்போஸ்தலர் நடப்புகளிலும் இதை பற்றி கூறப்பட்டுள்ளது. இன்றும் இது நடக்கிறது. எப்படி? ஏனெனில் அந்த நபர்களுக்கு திருமுழுக்கை பெறுவதற்கான ஆழமான விருப்பம் இருக்கிறது. அது மட்டுமல்ல, அவர்கள் ஏற்கனவே இயேசுவை தங்கள் இருதயத்தில் இரட்சகராகவும் ஆண்டவராகவும் தேவனாகவும் எஜமானராகவும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அந்த அர்த்தத்தில் அவர்களின் திருமுழுக்கு ஆவிக்குரிய முறையில் ஏற்கனவே நிகழ்ந்துவிட்டது. ஆகவே இதுவே முதல் அம்சம். யோவான் 3:5 உண்மையாக நான் உனக்கு சொல்கிறேன், ஒருவன் தண்ணீரினாலும் ஆவியினாலும் பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. இயேசுவை மதிக்காத ஒருவர் மேல் பரிசுத்த ஆவி இறங்க மாட்டார். அப்படியானால் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறுவதற்கான மிகவும் எளிய பாதை என்ன? இயேசுவோடு ஆழமான உறவு. இந்த கடந்த நாட்களில் பெந்தெகோஸ்தேக்காக நாம் தயாரான போது ஒவ்வொரு போதனையிலும் இதையே மீண்டும் மீண்டும் வலியுறுத்தினோம். இயேசுவோடு ஆழமான உறவு. 3ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் பெறும் முக்கியமான உண்மை இதுதான். மீண்டும் இயேசு பரிசுத்த ஆவியை விளக்குவதற்கு தண்ணீரின் உருவகத்தையே பயன்படுத்துகிறார். இதை நாம் இன்னும் தெளிவாக யோவான் 4ஆம் அதிகாரத்தில் காண்கிறோம். அதன் சூழல் நமக்கு எல்லோருக்கும் பரிச்சயமானது. யோவான் 4 சமாரிய பெண் இயேசுவை மணவாளனை கோபின் கிணற்றருகில் சந்திப்பதை நாம் காண்கிறோம். அவள் தண்ணீர் எடுக்க அங்கு வந்திருந்தாள். இயேசு அவளிடம் கூறினார், எனக்கு குடிக்கத்தா, எனக்கு தாகமாக இருக்கிறது. அவங்களுடைய உரையாடல் தொடங்கிய போது அவள் சொன்னாள், ஆண்டவரே, உம்மிடத்தில் தண்ணீர் எடுக்க பாத்திரமே இல்லை, கிணறும் ஆழமாக இருக்கிறது. அப்படியானால் நீர் சொல்லும் அந்த ஜீவ தண்ணீரை எப்படி கொடுக்க முடியும்? இயேசு பதிலளித்தார், இந்த தண்ணீரை குடிப்பவன் மீண்டும் தாகப்படுவான். ஆனால் நான் கொடுக்கும் ஜீவ தண்ணீரை குடிப்பவன் ஒருபோதும் மீண்டும் தாகப்பட மாட்டான். தாகத்தை என்றென்றும் நீக்கும் ஒரு தண்ணீரை அவர் வாக்குறுதி அளிக்கிறார். முதலில் இயேசு அவளிடமிருந்து தண்ணீர் கேட்டார். அவள் பதிலளித்தாள், நீர் ஒரு யூதர், நான் ஒரு சமாரிய பெண், என்னிடமிருந்து எப்படி தண்ணீர் கேட்கிறீர்? அப்போது இயேசு சொன்னார், யார் உன்னிடத்தில் கேட்கிறார் என்பதை நீ அறிந்திருந்தால், ஜீவ தண்ணீரின் வரம் என்ன என்பதை நீ உணர்ந்திருந்தால், நான் கேட்பதற்காக காத்திருக்காமல் நீயே என்னிடத்தில் கேட்டிருப்பாய். இயேசு யார் என்பதை நாம் உண்மையாக அறிந்திருந்தால், அவரிடமிருந்து நாம் என்ன கேட்க வேண்டும் என்பதை உண்மையாக புரிந்திருந்தால், உலகப் பொருட்களை அல்ல, பரிசுத்த ஆவியைத்தான் கேட்போம். நம்ம கேட்காததற்கு காரணம் நம்முடைய கண்கள் திறக்கப்படாததுதான். சாதாரண தண்ணீரை போல உலக விஷயங்களையே தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் பரிசுத்த ஆவியை கேட்டால் அந்த ஆவியை அழிக்க வல்லவர் ஏற்கனவே நமக்கு முன்பாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறார், நம் இருதயங்களில் இருப்பவராக. 3ஆம் அதிகாரத்தில் நாம் என்ன கற்றுக்கொண்டோம்? நாம் இயேசுவை இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொண்டோம். அப்பொழுது நம் இருதயம் யாக்கோபின் கிணற்றை போன்றதாக மாறுகிறது. அந்த கிணற்றருகில் ஒருவர் நிற்கிறார். நம் தாகத்தை என்றென்றும் நீக்கக்கூடிய ஜீவ தண்ணீரை அளிக்கும் வல்லமை அவருக்குண்டு. அதனால்தான் மத்தேயு, மார்க்கு, லூக்கா சுவிசேஷங்களில் யோவான் ஸ்நானகர் இயேசுவை பற்றி அறிவித்தார். அவர் உங்களை பரிசுத்த ஆவியாலும் நெருப்பினாலும் திருமுழுக்குவிப்பார். ஆகவே இயேசு நமக்கு சொல்கிறார், நான் யார் என்பதை புரிந்து கொள்ள முயலுங்கள். ஆண்டவர் நமக்கு சொல்லுவது இதுதான். நீங்கள் என்னை எப்படி புரிந்து கொண்டிருக்கிறீர்கள்? ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள்? என்ன போடுகிறீர்கள்? என்னுள் நீங்கள் என்ன தேடுகிறீர்கள்? உண்மையில் என்னிடமிருந்து நீங்கள் என்ன விரும்புகிறீர்கள்? உலக தேவைகள் நிறைவேறுவதே உங்களுடைய விருப்பமா? தற்காலிக தீர்வுகளா? அல்லது நித்திய ஜீவனுக்குள் பாயும் ஜீவ நதியையா நீங்கள் விரும்புகிறீர்கள்? இதுவே பார்வை வேறுபாடு. ஏன் ஒரு மனிதன் இயேசுவை அணுகுகிறான்? இது மிகவும் முக்கியமான கேள்வி. நாம் ஏன் இயேசுவை தேடுகிறோம்? அவரிடத்தில் என்ன கேட்கிறோம்? திசை திரும்பாதீர்கள், வலப்புறமோ இடப்புறமோ திரும்பாதீர்கள். ஒரே ஒரு கேள்விதான், ஆண்டவரே, பரிசுத்த ஆவியை எனக்கு தருவீரா? என்னை நிரப்புவீரா? ஆவியின் அபிஷேகத்தை எனக்கு தருவீரா? ஒரு புதிய பெந்தெகொஸ்தே அனுபவத்தை எனக்கு கொடுப்பீரா? வல்லமையான புயலைப் போல ஆவியை ஊற்றுவீரா? நெருப்பின் அபிஷேகத்தை தருவீரா? எண்ணெயின் அபிஷேகத்தை தருவீரா?
பரிசுத்த ஆவியின் நிலைத்திருக்கும் கிருபையை எனக்கு கொடுப்பீரா? தயவுசெய்து நம் சீட்டி தொடர்ந்து ஆண்டவரிடத்தில் பரிசுத்த ஆவியை நாம் வேண்டிக் கொண்டே இருக்க வேண்டும். ஆகவே இயேசு சமாரிய பெண்ணிடம் சொல்லுகிறார், இந்த தண்ணீரே என் உண்மையான கவலை அல்ல. ஆம், எனக்கு தாகமாக இருந்ததால் உன்னிடத்தில் தண்ணீர் கேட்டேன், ஆனால் அதுவே என் முக்கிய நோக்கம் அல்ல. இங்கே ஒரு விஷயத்தை கவனியுங்கள். இயேசு அவளிடத்தில் தண்ணீர் கேட்டார், ஆனால் அவள் ஒருபோதும் அவருக்கு தண்ணீர் கொடுக்கவில்லை. இயேசு தண்ணீர் குடிக்கவே இல்லை. தாகத்தோடு கிணற்றருகில் அமர்ந்திருந்த போதிலும் உரையாடலின் நடுவில் அவர் தன் தாகத்தையே மறந்துவிட்டார். அப்போது ஆண்டவர் சொல்கிறார், என் கவலை என் தாகம் அல்ல, உன் தாகம்தான் என் கவலை. அந்த தாகத்தை தீர்க்க நீ தேர்ந்தெடுத்த வழிகள் தவறானவை. உன் தாகத்தை தீர்க்க நீ எடுத்த பாதைகள் உன்னை அழிவிற்குள் கொண்டு சென்றுள்ளன. உனக்கு 5 கணவர்கள் இருந்தார்கள், இப்போது உன்னுடன் இருப்பவனும் உன் கணவன் அல்ல. சொல்லி இந்த தாகத்தை தீர்க்க தேர்ந்தெடுத்த பாதைகள் அவளை உடைந்த வாழ்க்கைக்குள் கொண்டு சென்றன. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு தாகம் இருக்கிறது. உலகத்திற்கான தாகம், மாம்சத்திற்கான தாகம், பணத்திற்கான தாகம், புகழுக்கான தாகம். இந்த எல்லா தாகங்களும் இறுதியில் மனிதனை வெறுமையிலும் வீழ்ச்சியிலும் கொண்டு சேர்க்கின்றன. ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு 5 கணவர்கள் இருந்தார்கள், உன் தாகம் தீர்ந்ததா? இப்போது 6வது மனிதன் இருக்கிறான், உன் தாகம் தீர்ந்ததா? இல்லை, தீரவில்லை, இனியும் தீராது. அன்பான சகோதர சகோதரிகளே, இதை மிகவும் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். உலகத்தால் இந்த தாகத்தை தீர்க்க முடியாது. மாம்ச இன்பங்களால் இந்த தாகத்தை தீர்க்க முடியாது. செல்வத்தால் இந்த தாகத்தை தீர்க்க முடியாது. புகழின் உயர்ந்த உச்சிகளாலும் இந்த தாகத்தை தீர்க்க முடியாது. ஆத்துமாவின் ஆழத்திலிருந்து எழும் இந்த உள் தாகத்தை தீர்க்கக்கூடியவர் ஆவியை அளிப்பவரே. அதனால்தான் ஆண்டவர் சொல்கிறார், நீ இங்கே தண்ணீர் எடுக்க வந்திருக்கிறாய். இப்படியே வாழ்நாள் முழுவதும் தண்ணீர் எடுத்துக்கொண்டே இருப்பாய். இன்னும் எவ்வளவு காலம் இப்படியே வாழப் போகிறாய்? இதே பாதைகளில் இன்னும் எப்படி நடக்கப் போகிறாய்? உனக்கு சமாதானம் இருக்கிறதா? நிறைவை கண்டுபிடித்தாயா? உன் வாழ்க்கை தேடிக்கொண்டிருக்கும் ஆறுதலை கண்டாயா? 5 கணவர்கள், இப்போது உன்னுடன் இருப்பவனும் உன் கணவன் அல்ல. ஆண்டவர் அவளுடைய வாழ்க்கையை தண்டிக்கவில்லை, அவளுடைய நிலையை வெளிப்படுத்துகிறார். அதுவே நம்முடைய நிலையும் ஆகும். அதுவே என் நிலை, அதுவே உங்கள் நிலை. நம்முடைய தாகம் இன்னும் தீரவில்லை. நம் ஆத்துமாவின் தாகத்தை உண்மையாக தீர்க்கக்கூடியவரை நாம் இன்னும் தேடவில்லை. ஆகவே ஆண்டவர் சொல்கிறார், நான் யார் என்பதையும் நான் உனக்கு கொடுக்கக்கூடியது என்ன என்பதையும் நீ அறிந்திருந்தால் என்னிடத்தில் கேட்டிருப்பாய். நான் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பேன். நீங்கள் புரிந்து கொள்கிறீர்களா? பரிசுத்த ஆவி இல்லாமல் எந்த மனிதனுடைய தாகமும் ஒருபோதும் தீராது. இங்கே தண்ணீர் ஒரு அடையாளம். முதல் போதனையில் நிக்கோதேமுவோடு நடந்த உரையாடலில் தண்ணீர் சுத்திகரிப்பதற்கான ஒன்றாக காணப்பட்டது. 2வது போதனையில் சமாரிய பெண்ணோடு நடந்த உரையாடலில் தண்ணீர் குடிக்கப்படுகிற ஒன்றாக காணப்படுகிறது. தண்ணீரே இங்கே உருவகம். ஆகவே இதை புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் தாகம் தீர வேண்டுமானால் பரிசுத்த ஆவி வர வேண்டும். இப்பொழுது நாம் 3வது போதனைக்கு செல்கிறோம். 3வது போதனை யோவான் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் காணப்படுகிறது. திருவிழாவின் கடைசி நாளிலும் மிகப்பெரிய நாளிலும் இயேசு எழுந்து நின்று உரக்க கூவினார், யாருக்காவது தாகம் இருந்தால் அவன் என்னிடத்தில் வந்து குடிக்கட்டும். என்னில் விசுவாசிக்கிறவனுடைய இருதயத்தில் இருந்து ஜீவ தண்ணீரின் நதிகள் பாயும். இதை அவர் தம்மில் விசுவாசிக்கிறவர்கள் பெறவிருந்த பரிசுத்த ஆவியை பற்றியே சொன்னார். ஏனெனில் இன்னும் பரிசுத்த ஆவி அருளப்படவில்லை. காரணம், இயேசு இன்னும் மகிமைப்படுத்தப்படவில்லை. இதுக்கு பின்னால் ஒரு சிறிய பழைய ஏற்பாட்டு பின்னணி உள்ளது. அதை சுருக்கமாக விளக்குகிறேன். இங்கே கூறப்படும் சூழல் கடைசி மற்றும் மிகப்பெரிய நாள். இங்கே குறிப்பிடப்படும் திருவிழா கூடார திருவிழா. இது 7 நாட்கள் கொண்டாடப்படும் ஒரு திருவிழா. இங்கே விவரிக்கப்படும் சம்பவம் 7வது நாளில் நிகழ்கிறது. கூடார திருவிழா என்றால் என்ன? இது 3 முக்கியமான யூத பண்டிகைகளில் ஒன்று. ஒவ்வொரு யூத ஆணும் தேவனை வணங்குவதற்காக எருசலேமுக்கு செல்ல வேண்டியிருந்தது. அந்த 3 பண்டிகைகள் பாஸ்கா திருவிழா, கூடார திருவிழா, பெந்தெகொஸ்தே திருவிழா. இது மோசேயின் மூலம் கட்டளையிடப்பட்ட பண்டிகைகளில் ஒன்று. ஆகவே இது மிகவும் முக்கியமான திருவிழா.
இந்த திருவிழாவில் அவர்கள் எதை நினைவு கூர்ந்தார்கள்? வனாந்தரத்தில் நடந்த 40 ஆண்டுகளின் பயணத்தை அவர்கள் நினைவு கூர்ந்தார்கள். தேவன் அதிசயமாக அவர்களை நடத்தி பராமரித்த விதத்தை நினைவு கூர்ந்தார்கள். செலுத்துற காலமாயிருந்தது. அவர்கள் நினைவு கூர்ந்த மிக முக்கியமான நிகழ்வுகளில் ஒன்று இதுதான். தண்ணீர் கிடைக்க இயலாத வனாந்தரத்தில் தேவன் பாறையிலிருந்து தண்ணீரை கொண்டு வந்தார். இந்த நிகழ்வை அடையாளமாக நினைவு கூறுவதற்காக முதன்மை ஆசாரியர் ஒரு பொற்கலசத்தையும் ஒரு வெள்ளி கலசத்தையும் ஏந்தி கொண்டு சிலோவா குளத்திற்கு செல்வார். அவர் அந்த குளத்திலிருந்து தண்ணீரை எடுத்து ஆலயத்தின் பலிபீடத்திற்கு கொண்டு வருவார். பலிபீடத்தருகில் ஒரு பெரிய பாத்திரம் இருக்கும். ஒரு பெரிய பாறையை போன்ற தோற்றமுடைய கலசம். முதன்மை ஆசாரியர் மற்ற ஆசாரியர்களுடன் சேர்ந்து தாம் எடுத்து வந்த தண்ணீரை அந்த பெரிய பாத்திரத்தில் ஊற்றுவார். அது வனாந்தரத்தின் பாறையை நினைவுபடுத்தியது. இந்த தண்ணீர் இயற்கையாக ஊறி வருவது அல்ல, மனித கைகளால் எடுத்து வரப்பட்டு ஊற்றப்பட்டது. பிறகு என்ன நடக்கும்? முதன்மை ஆசாரியர் தமது அதிகாரத்தின் அடையாளமான கோலை எடுத்து அந்த பாத்திரத்தை அடிப்பார். அப்பொழுது அது பிளந்து அதிலிருந்து தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடும். கூடார திருவிழாவிற்காக எருசலேமுக்கு வந்திருந்த ஆயிரக்கணக்கான பக்தியுள்ள யூதர்கள் இந்த அழகான மற்றும் ஆழமான காட்சியை ஆச்சரியத்துடனும் மகிழ்ச்சியுடனும் பார்த்து கொண்டிருப்பார்கள். வனாந்திரத்தில் பாறையிலிருந்து பாய்ந்த தண்ணீரை போல ஓடும் அந்த நீரோட்டத்தை அவர்களுடைய மனதில் என்ன இருந்தது? ஒரு பெரிய பாறை, பாலைவனத்தின் நடுவே ஒரு மாபெரும் பாறை. மோசே தன் கோலால் அதை அடிக்கிறார். அதிலிருந்து தண்ணீர் பாயத் தொடங்குகிறது. இந்த படம் உங்க மனதில் தெளிவாக இருந்தால் சில நொடிகளில் இன்னொரு படம் உங்கள் உள்ளத்தில் உருவாகத் தொடங்கும். இப்பொழுது இந்த காட்சியை உங்கள் முன் வைத்துக் கொள்ளுங்கள். வனாந்தரம், ஒரு மாபெரும் பாறை, அதிகாரத்தின் கோலால் மோசே அதை அடிப்பது, அதிலிருந்து பெருக்கெடுத்து ஓடும் தண்ணீர். இப்பொழுது இந்த தருணத்தை கற்பனை செய்யுங்கள். மக்கள் அமைதியாக நின்று அந்த காட்சியை தியானித்துக் கொண்டிருக்கும் போது திடீரென்று ஒரு இளைஞன் நீண்ட தலைமுடியுடன் முன்வந்து கைகளை தட்டி அனைவரின் கவனத்தையும் ஈர்த்து உரக்க கூவுகிறார். எல்லாரும் கேளுங்கள், யாருக்காவது தாகம் இருந்தால் அவன் என்னிடத்தில் வந்து குடிக்கட்டும். இங்கே சிறிது நிற்போம். யோவான் 4ஆம் அதிகாரத்தில் இயேசு என்ன சொன்னார்? இந்த தண்ணீரை குடிப்பவன் மீண்டும் தாகப்படுவான், ஆனால் நான் கொடுக்கும் தண்ணீரை குடிப்பவன் ஒருபோதும் மீண்டும் தாகப்பட மாட்டான். இதை தெளிவாக வாசிப்போம். யோவான் 4:13 முதல் 14 வரை, இந்த தண்ணீரை குடிப்பவன் மீண்டும் தாகப்படுவான், ஆனால் நான் கொடுக்கும் தண்ணீரை குடிப்பவன் ஒருபோதும் தாகப்பட மாட்டான். நான் கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள் நித்திய ஜீவனுக்குள் ஊற்றெடுக்கும் நீரூற்றாக மாறும். ரொம்ப கவனமாக கேளுங்கள். இது சற்று ஆழமான போதனை, ஆனால் நீங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். இவை வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கின்றன என்றால் அவற்றை புரிந்து கொள்ள முடியும் என்பதற்கே அது அடையாளம். யாராலும் இதை புரிந்து கொள்ள முடியும். கவனமாக கேட்டால், யோவான் 4ஆம் அதிகாரத்தில் இயேசு பரிசுத்த ஆவியை தண்ணீரோடு ஒப்பிடுகிறார். அவர் சமாரிய பெண்ணிடம் சொல்கிறார், இந்த தண்ணீர் உலகம் தரும் தண்ணீர், உலக ஆசைகள், அதை நீ குடித்தால் மீண்டும் தாகப்படுவாய். ஆனால் என்னிடத்தில் கேட்டால் நான் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுப்பேன். அந்த ஜீவ தண்ணீரை குடித்தால் என்ன நடக்கும்? உன் தாகம் தீருவதோடு மட்டும் அல்ல, அதற்கும் மேல் ஒன்று நடக்கும். அந்த தண்ணீர் உன்னுள் நுழைந்து உன் தாகத்தை தீர்ப்பதோடு உன்னுள்ளே ஒரு ஊற்றாகவும் மாறும். உன் இருதயத்தின் உள்ளிருந்து ஒரு நீரோடை பாயத் தொடங்கும். மிகவும் கவனமாக கேளுங்கள். இதைத்தான் யோவான் 7ஆம் அதிகாரத்தில் இன்னும் ஆழமாக விளக்குகிறார். ஆண்டவர் கூட்டத்தினரிடம் சொல்கிறார், நான் சமாரிய பெண்ணிடம் சொன்னது போல இப்போது உங்களிடமும் சொல்கிறேன், யாருக்காவது தாகம் இருந்தால் அவன் என்னிடத்தில் வரட்டும், என்னிடத்தில் வந்து குடிக்கட்டும், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கட்டும். என்ன நடக்கும்? யாருக்காவது தாகம் இருந்தால் அவன் என்னிடத்தில் வரட்டும். இன்று என்னில் சசஸ் விசுவாசிக்கிறவன் இந்த தண்ணீர் அவன் தாகத்தை தீர்ப்பதோடு மட்டுமல்ல, நாட்டி அவனுடைய இருதயத்திலிருந்து ஜீவ தண்ணீரின் நதிகள் பாயும். இதற்கு பின்னால் உள்ள பின்னணி என்ன? மக்கள் அந்த பாத்திரத்திலிருந்து பாயும் தண்ணீரை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எதை நினைவு கூறுகிறார்கள்? வனாந்தரத்தில் இருந்த அந்த பாறையை, மோசே அதை அடித்த போது அதிலிருந்து தண்ணீர் பாய்ந்ததை.
இப்போது மிகவும் கவனமாக கேளுங்கள். ஆண்டவர் இன்னும் ஆழமான ஒன்றை வெளிப்படுத்துகிறார். வனாந்திரத்தில் மோசே அடித்த அந்த பாறை அது என்ன? 1 கொரிந்தியர் 10 அதிகாரத்தில் எழுதப்பட்டிருப்பது போல் அந்த பாறை கிறிஸ்துவே. அந்த பாறை மீண்டும் அடிக்கப்படும். எப்போது? கல்வாரியில். இயேசு அடிக்கப்பட்டு சிலுவையில் அறையப்பட்டு சிலுவையில் உயர்த்தப்படும் போது அதுவே அந்த பாறை அடிக்கப்படுவது. அந்த பாறை அடிக்கப்படும் போது அதிலிருந்து ஜீவ தண்ணீரின் நதி, ரிசுத்த ஆவி பாய்ந்து வரும். இதைத்தான் இயேசு அடையாளமாக சொல்கிறார். என்னில் விசுவாசிக்கிறவனுடைய இருதயத்திலிருந்து ஜீவ தண்ணீரின் நதிகள் பாயும். அதற்கு யோவான் விளக்கம் அளிக்கிறார். இதை அவர் பரிசுத்த ஆவியை பற்றியே சொன்னார். ஆனால் பின்னர் அவர் சொல்கிறார், அந்த நேரம் இன்னும் வரவில்லை. எனில் அந்த பாறை இன்னும் அடிக்கப்படவில்லை. பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. என்ற இயேசு இன்னும் மகிமைப்படுத்தப்படவில்லை. அவர் எப்பொழுது கிமைப்படுத்தப்படுகிறார்? அவர் வேதனை அனுபவித்து சிலுவையில் அறையப்பட்டு இறந்து உயிர்த்தெழுந்து உயர்த்தப்படும் போது அப்போதுதான் ஆவியின் நதி ஊற்றெடுக்கப்படுகிறது. மிகவும் கவனமாக கேளுங்கள். இந்த உண்மை உங்கள் இருதயத்திற்குள் நுழைந்தால் அது உங்களுக்கு ஆழமான ஆவிக்குரிய புரிதலை தரும். நீங்கள் கேட்கும் இந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியிடம் ஜெபியுங்கள். இது சற்று ஆழமாக தோன்றினால் நீங்க இதப்பா சமாரிய பெண்ணிடம் இயேசு சொன்ன வார்த்தைகளுக்கு திரும்பி போவோம். என்னிடத்தில் வா, என்னிடத்தில் கேள். நீ கேட்டால் நான் உனக்கு ஜீவ தண்ணீரை, பரிசுத்த ஆவியை கொடுப்பேன். உலகத்தை தொடர்ந்து ஓடியதால் உனக்கு நிறைவு கிடைக்கவில்லை. ஆனால் இந்த ஆவியின் நதியிலிருந்து நீ குடித்தால் உன் தாகம் தீரும். உன் இருதயத்திலிருந்து ஒரு நீரோடை பாயத் தொடங்கும். இது மிகவும் முக்கியமானது. இந்த நதியே பரிசுத்த ஆவி. இந்த நதி உன்னிடமிருந்து பாயத் தொடங்கும் போது அது பலருடைய வாழ்க்கைகளை தொடும். பலருக்கான அபிஷேகமாக மாறும். பார்க்கு புதுப்பிப்பை கொண்டு வரும். பார்க்கு ஜீவனை அளிக்கும். நீயே ஒரு நதியாக மாறுவாய். பலர் உன் மூலம் போஷிக்கப்படுவார்கள். பல வாழ்க்கைகள் உன் மூலம் வளர்ச்சியடையும். உன் கரைகளில் மரங்கள் செழித்து வளரும். பல இருதயங்கள் உன் மூலம் ஆறுதலை காணும். பல தாகங்கள் உன் மூலம் தீர்க்கப்படும். உன் தாகம் மட்டுமல்ல, லேசி அண்டசி தாகந்தே தண்டி ஒரு நதியாக நீ மாறுவாய். பரிசுத்தர்கள் இப்படித்தான் உருவாக்கப்பட்டார்கள். கேரளாவின் பரணங்கானத்திலிருந்து பாய்ந்த நதியின் பெயர்தான் புனித அல்போன்சா. படுவாவிலிருந்து பாய்ந்த நதியின் பெயர்தான் புனித அந்தோனியார். அசிசியிலிருந்து பாய்ந்த நதியின் பெயர்தான் புனித பிரான்சிஸ். வரலாற்றின் எல்லா மகத்தான பரிசுத்தர்களும் கிறிஸ்து என்ற பாறைக்கு அருகில் வந்து பரிசுத்த ஆவியின் தண்ணீரை குடித்தார்கள். பின்னர் அவர்களுடைய இருதயத்திலிருந்து இன்னொரு நதி பாயத் தொடங்கியது. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் உனக்கு தனிப்பட்ட ஆவிக்குரிய நிறைவை மட்டும் தருவதில்லை. அது உன்னை மற்றவர்களை புத்துணர்வூட்டும் நதியாகவும், மற்றவர்களின் தாகத்தை தீர்க்கும் நதியாகவும், பல வாழ்க்கைகளை மாற்றும் நதியாகவும் மாற்றுகிறது. ஆகவே முதல் பகுதிகளில் இருந்து நாம் இந்த 3 குறிப்புகளை எடுத்துக்கொள்கிறோம். முதல், நீங்கள் பரிசுத்த ஆவியினாலும் தண்ணீரினாலும் மறுபிறப்பு அடைய வேண்டும். இரண்டாவது, நீ என்னிடத்தில் கேட்டால் நான் உனக்கு குடிக்க தண்ணீர் தருவேன். அது ஜீவ தண்ணீர். அது உன்னுள்ளே ஒரு ஊற்றாக மாறும். மூன்றாவது, பரிசுத்த ஆவி என்ற அந்த நதியை நீ பெற்றுக்கொண்டால் நீயே ஒரு நதியாக மாறுவாய். இப்பொழுது இந்த 3 அம்சங்களையும் ஒரே வாக்கியத்தில் சுருக்கமாக சொல்கிறேன். இங்கே தண்ணீரே அடையாளம். பொதுவாக மனிதர்கள் தண்ணீரை பெரும்பாலும் 2 நோக்கங்களுக்காக பயன்படுத்துகிறார்கள். ஆம், தண்ணீரை பயன்படுத்தி மின்சாரமும் உற்பத்தி செய்யலாம். ஆனால் அதை இப்போது ஒதுக்கி வைப்போம். சாதாரண மனித வாழ்வில் தண்ணீர் 2 விதமாக பயன்படுத்தப்படுகிறது. முதல், குடிப்பதற்காக. இரண்டாவது, கழுவுவதற்காக. ஒன்று உள்ளார்ந்த பயன்பாட்டிற்காக, மற்றொன்று வெளிப்புற பயன்பாட்டிற்காக. தண்ணீர் இப்படித்தான் செயல்படுகிறது. பரிசுத்த ஆவியும் அது போலத்தான். ஆவி 2 விதமாக செயல்படுகிறார். உங்களுக்கு புறம்பாக ஆவி உங்களை சுத்திகரிக்கிறார். 2 நிகழ்கின்றன. பரிசுத்த ஆவியில் கழுவப்படுவது அதுவே திருமுழுக்கு. பரிசுத்த ஆவியில் கழுவப்படுவது அதுவே பாவ மன்னிப்பு, அருட்சாதனம்.
பரிசுத்த ஆவியில் கழுவப்படுவது, அதுவே தொடர்ச்சியான பரிசுத்தமாக்கல். அதே நேரத்தில் பரிசுத்த ஆவி உங்கள் உள்ளார்ந்த தாகத்தை தீர்க்கிறார், உங்களுக்கு ஆவிக்குரிய நிறைவை அளிக்கிறார், ஜெபிக்கிற கிருபையை அளிக்கிறார், திருவார்த்தையை வாசிக்கிற கிருபையை அளிக்கிறார், உங்கள் இருதயத்தை தேவனை நோக்கி திறக்கிறார். இவை அனைத்தும் உள்ளார்ந்த செயல்கள். நமக்குள்ளும் நம்மை சுற்றிலும் செயல்படும் ஒரு தெய்வீக வல்லமை நம்மீது இறங்கும், உள்ளும் புறமும். பழைய ஏற்பாட்டில் அது பெரும்பாலும் வெளிப்புறமாக இருந்தது. ஆனால் இப்போது அது உள்ளார்ந்தவையாகவும் வெளிப்புறமாகவும் செயல்படுகிறது. தண்ணீரின் உருவகத்தின் மூலம் யோவான் கற்பிக்க முயல்வது இதுவே. இப்போது அங்கேயே சிறிது நிற்போம். இப்போது நாம் யோவான் 14, 15, 16 ஆகிய அதிகாரங்களுக்குள் செல்கிறோம். இப்போது நாம் கற்கப் போகிறவை மிகவும் ஆழமானவை. இதனை ஆழமான வேதாகம படிப்பாக அணுக வேண்டும். வெறும் உணர்ச்சி அனுபவத்திற்கான ஆசையோடு காத்திருக்க வேண்டாம். மாறாக புரிந்து கொள்ள முயலுங்கள். இதை கவனமாக கேளுங்கள். பரிசுத்த ஆவி உண்மையாக வரும்போது முதலில் அவர் நம் உள்ளார்ந்த மன உலகத்தை புதுப்பிக்கிறார். நம் சிந்தனைகள், நம் புத்தி, நம் நினைவகம். எளிமையாக சொன்னால், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் ஒருவரில் அதிகரிக்கும் போது அந்த மனிதன் வேதாகமத்தை வாசிக்கும் போது அதை புரிந்து கொள்ளத் தொடங்குகிறார். தெய்வீக இரகசியங்கள் அவருக்கு தெளிவாகின்றன. இயேசு தமது சீடர்களிடம் சொன்னார், நீங்கள் கேட்கிறதை கவனமாக கேளுங்கள். ஏனெனில் அந்த நேரத்தில் அவர்கள் புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் பின்னர் பெந்தெகொஸ்தே நாளில் பரிசுத்த ஆவி வரும்போது எல்லாம் தெளிவாகிவிடும். அப்படியானால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கேட்கும்போது கவனமாகவும் ஆழமாகவும் கேளுங்கள். முதலில் புரியவில்லை என்றாலும் தொடர்ந்து கேளுங்கள், கவனமாக கேளுங்கள். எனில் பின்னர் பரிசுத்த ஆவி அனைத்தையும் தெளிவுபடுத்துவார். அனைத்தையும் கற்பிப்பவரும் விளக்குபவரும் பரிசுத்த ஆவியே. அதை பற்றி நான் இன்னும் சிறிது நேரத்தில் பேசுவேன். ஆகவே இதை மிகவும் தீவிரமாக கேளுங்கள், கவனம் செலுத்துங்கள், கற்றுக்கொள்ளுங்கள். யோவான் 14, 15, 16 ஆகிய அதிகாரங்கள் பரிசுத்த ஆவியை பற்றி இயேசு 5 வாக்குறுதிகளை அளிக்கிறார். இந்த 5 வாக்குறுதிகளையும் ஒன்றன் பின் ஒன்றாக நாம் படிக்க போகிறோம். முதல் வாக்குறுதியிலிருந்து தொடங்குவோம். யோவான் 14, 15 முதல், நீங்கள் என்னை நேசித்தால் என் கட்டளைகளை கைக்கொள்ளுவீர்கள். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அவர் உங்களுக்காக இன்னொரு துணையாளரை தருவார். அவர் என்றென்றும் உங்களோடு இருப்பார். உலகம் அவரை பெற முடியாது, ஏனெனில் அது அவரை காணவும் அறியவும் முடியாது. ஆனால் நீங்கள் அவரை அறிந்திருக்கிறீர்கள். அவர் உங்களோடு தங்கி இருக்கிறார், உங்களுக்குள் இருப்பார். நான் உங்களை அனாதைகளாக விட்டுவிட மாட்டேன். நான் உங்களிடத்தில் வருவேன். இன்னும் சிறிது காலத்தில் உலகம் என்னை காணாது, ஆனால் நீங்கள் என்னை காண்பீர்கள். நான் உயிரோடு இருக்கிறபடியால் நீங்களும் உயிரோடு இருப்பீர்கள். நான் உங்களை அனாதைகளாக விட்டுவிட மாட்டேன். நான் உங்களிடத்தில் வருவேன். இன்னும் சிறிது காலத்தில் உலகம் என்னை காணாது, ஆனால் நீங்கள் என்னை காண்பீர்கள். இன்னும் கண்டு காலத்துக்கு நீங்க ஸ்ட்ரீட் என்ன காண மாட்டீங்க. கால்சில் நீங்கள் என்னை காண்பீர்கள். இதை சரியா புரிந்து கொள்ள வேண்டும். கேளுங்க. இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள், ஆனால் மறுபடியும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காண்பீர்கள். முதல் அர்த்தம், இயேசு இப்போது சிலுவைக்கு செல்கிறார். 3 நாட்கள் அவர்கள் அவரை காண மாட்டார்கள். அவர் உயிர்த்தெழுந்து சீடர்களுக்கு தோன்றுவார். அவர்கள் மீண்டும் அவரை காண்பார்கள். இரண்டாவது அர்த்தம், அதுக்கு பிறகு இயேசு விண்ணகத்துக்கு ஏறுவார். நீண்ட காலம் அவர்கள் அவரை காண மாட்டார்கள், ஆனால் 2ஆம் வருகையில் அவர் மீண்டும் வரும்போது அவர்கள் அவரை காண்பார்கள். மூன்றாவது அர்த்தம், துணையாளரான இயேசு போவார். துணையாளரான பரிசுத்த ஆவி வருவார். நான் துணையாளர் போகிறேன், ஆனால் பரிசுத்த ஆவி துணையாளர் வருவார். அவர் செய்கிறார், இந்த ஸ்ரீண்டு காலத்தில் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள், ஆனால் மீண்டும் என்னை காண்பீர்கள். எப்படி? ஏனெனில் பிதாவும் குமாரனும் பரிசுத்த ஆவியும் ஒன்றே. இப்போது நீங்கள் இயேசுவை, குமாரனை மனித உருவில் காண்கிறீர்கள், ஆனால் சிறிது காலத்திற்கு பிறகு இப்படியாக அவரை காண மாட்டீர்கள். பின்னர் உங்கள் இருதயங்களில் வாசம் இருக்கும் ஆவியாக, திரித்துவத்தின் 3ஆம் நபராக அவரை காண்பீர்கள். நீங்கள் புரிந்து கொள்கிறீர்களா? இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள், ஆனால் பின்னர் நான் மீண்டும் டும் ஆன்டி பார்ட் டு பி வென் டு மென்டோ.
எப்படி வருவார்? பரிசுத்த ஆவியாக. இதன் அர்த்தம் குமாரன் பரிசுத்த ஆவியாக மாறுகிறார் என்பதல்ல. மாறாக பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி ஒரே தேவனாக இருப்பதால் பரிசுத்த ஆவியின் வாசத்தின் மூலம் தேவன் நம்முள் வாசம் இருப்பார். ஆகவே இயேசு சொல்கிறார், இப்போது நீங்கள் என்னை திரித்துவத்தின் இரண்டாம் நபராக மனித உருவில் காண்கிறீர்கள். ஆனால் இரட்சிப்பின் பணி நிறைவேறி நான் பிதாவினிடத்திற்கு சென்ற பின் நான் உங்களுக்காக இன்னொரு துணையாளரை அனுப்புவேன். நான் உங்களோடு இருந்தது போல அவர் என்றும் உங்களோடு இருப்பார். இதை மிகவும் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். இயேசுவும் பரிசுத்த ஆவியும் ஒரே நபர் அல்லர். அவர்கள் தனித்த நபர்கள். ஆனால் பரிசுத்த ஆவி நமக்காக இருப்பது இயேசு சீடர்களுக்காக இருந்தது போல இருக்கும். சற்று யோசியுங்கள். இயேசு அப்போஸ்தலர்களோடு எப்படி இருந்தார்? அவர் அவர்களை வழி நடத்தினார். அவர் அவர்களை பாதுகாத்தார். அஃப்டி பற்றிங்கி போதிச்சை அஃப்டி பற்றியில் பலப்படுத்தினார். இப்பொழுது இவை அனைத்தையும் பரிசுத்த ஆவி நமக்காக செய்வார். புயலின் நடுவே கடலை கண்டித்த இயேசுவை போல நம் வாழ்க்கை படகில் அமர்ந்திருக்கும் பரிசுத்த ஆவி நம்மை சுற்றியுள்ள புயல்களையும் கண்டிப்பார். இது அதன் முழு ஆழத்திலும் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். இயேசு தமது சீடர்களுக்கு துணையாளராக இருந்தது போல் பரிசுத்த ஆவி நமக்கு துணையாளராக இருப்பார். அதைத்தான் இயேசு வாக்குறுதி அளிக்கிறார். நான் உங்களை அனாதைகளாக விட்டுவிட மாட்டேன். நான் உங்களுக்காக இன்னொரு துணையாளரை தருவேன். அவர் என்றும் உங்களோடு இருப்பார். ஸ்டேஜ் காலத்துக்கு அல்ல, என்றென்றும். அப்படியானால் கேள்வி இதுதான், இந்த துணையாளரை நம் வாழ்க்கைக்குள் அழைக்காமல் இருக்க முடியுமா? இயேசு சொல்கிறார், நான் உங்களோடு இருந்தது போல் பரிசுத்த ஆவியும் உங்களோடு இருப்பார். இயேசுவின் ஆவி, குமாரனின் ஆவி, பிதாவின் ஆவி நம்மோடு இருக்கிறார். நம் இருதயங்களில், நம் வாழ்க்கைகளில், நம் குடும்பங்களில். இதுவே முதல் வாக்குறுதி. இரண்டாவது வாக்குறுதி யோவான் 14:25 முதல் 26 வரை, நான் உங்களோடு இருக்கும் போதே இவைகளை உங்களுக்கு சொன்னேன். ஆனால் பிதா என் நாமத்தில் அனுப்ப போகிற துணையாளரான பரிசுத்த ஆவி, அவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் கற்பிப்பார். நான் உங்களுக்கு சொன்ன அனைத்தையும் உங்கள் நினைவிற்கு கொண்டு வருவார். பரிசுத்த ஆவி என்ன செய்வார்? அவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் கற்பிப்பார். அவர் அனைத்தையும் உங்கள் நினைவிற்கு கொண்டு வருவார். சொன்னாங்க, உங்களுக்கு தெரியாததை அவர் கற்பிப்பார். நீங்கள் கேட்டவற்றை அவர் உங்கள் நினைவிற்கு மீண்டும் கொண்டு வருவார். உண்மையில் முதல் யோவான் 2:26 முதல் 27 வரை எழுதப்பட்டுள்ளது. உங்களை தவறாக வழிநடத்த முயற்சிப்பவர்களை பற்றி இதை எழுதுகிறேன். ஆனால் நீங்கள் அவரிடமிருந்து பெற்ற அபிஷேகம் உங்களுக்குள் நிலைத்திருக்கிறது. யாரும் உங்களுக்கு போதிக்க தேவையில்லை. அவருடைய அபிஷேகமே எல்லாவற்றையும் உங்களுக்கு கற்பிக்கும். இதன் அர்த்தம் என்ன? பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் அனைத்தையும் கற்பிக்கும் என்பதே. இதுவே இரண்டாவது வாக்குறுதி. பரிசுத்த ஆவி உங்களுக்கு எல்லாவற்றையும் கற்பிப்பார். இயேசு உங்களிடம் சொன்ன அனைத்தையும் உங்கள் நினைவிற்கு மீண்டும் கொண்டு வருவார். இதன் பொருள் என்ன? என் டென்ஷன் நீங்கள் வாசிக்கும் போது அதை புரிந்து கொள்ள முடியவில்லை என்று தோன்றலாம். இன்றைக்கு தெய்வீக உண்மைகளை தியானிக்கும் போது பரிசுத்த திரித்துவத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை என்று தோன்றலாம். இயேசுவின் அவதார இரகசியம் உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். கன்னிப்பிறப்பை நீங்கள் புரிந்து கொள்ளாமல் இருக்கலாமா? அல்லது பரிசுத்த நற்கருணையில் இயேசு உண்மையாக உயிரோடு இருப்பதை எப்படி புரிந்து கொள்வது என்று நீங்கள் ஆச்சரியப்படலாம். கவலைப்பட வேண்டாம். பரிசுத்த ஆவி உங்களுக்கு எல்லாவற்றையும் கற்பிப்பார். அவற்றை உங்கள் இருதயத்தில் தெளிவுபடுத்துவார். அவர் நினைவூட்டுவார் என்பதன் அர்த்தம் என்ன? ஒரு காலத்தில் நாம் வாசித்ததும் கேட்டதுமான அனைத்தும் பரிசுத்த ஆவி வரும்போது அர்த்தமடைந்து விரிவடைய தொடங்கும் என்பதே அதன் பொருள். பரிசுத்த ஆவி அவற்றை நம்முள் ஒளிரச் செய்து புரிதலோடு மீண்டும் நம் நினைவிற்கு கொண்டு வருவார். மூன்றாவது வாக்குறுதி யோவான் 15:26. ஆனால் நான் பிதாவிடமிருந்து உங்களுக்கு அனுப்ப போகிற துணையாளரான சத்திய ஆவி வரும்போது அவர் பிதாவிடமிருந்து புறப்படுகிறவர். அவர் என்னை பற்றி சாட்சி கொடுப்பார். மூன்றாவது வாக்குறுதி என்ன? பரிசுத்த ஆவி இயேசுவை பற்றி சாட்சி கொடுக்கிறார். ஆகவே எங்கு இயேசு மகிமைப்படுத்தப்படுகிறாரோ அங்கே ஆவி இருக்கிறார். மக்கள் இயேசுவை மகிமைப்படுத்துவதற்கு பதிலாக தங்களை தாங்களே மகிமைப்படுத்துகிற இடங்களில் அது பரிசுத்த ஆவியின் செயல் என்று சொல்ல முடியாது. பரிசுத்த ஆவி எல்லாவற்றிலும் இயேசுவையே மகிமைப்படுத்துகிறார். நான்காவது வாக்குறுதி யோவான்
7 முதல் 11 வரை, நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்கிறேன், நான் போவது உங்களுக்கு நன்மையானது, நான் போகவில்லை என்றால் துணையாளர் உங்களிடத்தில் வரமாட்டார், ஆனால் நான் போனால் அவரை உங்களிடத்தில் அனுப்புவேன். அவர் வந்த பின் உலகத்தை பாவம், நீதி, நியாய தீர்ப்பு ஆகியவற்றை பற்றி உணர்த்துவார். 3 விஷயங்கள். 1 பாவம், 2 நீதி, 3 நியாய தீர்ப்பு. இந்த 3ம் ஆழமாக ஒன்றோடொன்று தொடர்புடையவை. முதல் பாவம். பாவம் என்றால் என்ன? பாவம் என்று இயேசுவை ஏற்றுக்கொள்ள மறுப்பது, அவரை ஏற்றுக்கொள்ளாததே பாவம். இயேசு வந்தால்தான் பாவங்கள் அகற்றப்படுகின்றன. அதனால்தான் யோவான் 3ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார், ஒளியை விட இருளையே அதிகமாக நேசித்தார்கள். அதுவே நியாய தீர்ப்பு, அதுவே கண்டனம், அதுவே பாவம். பாவம் என்றால் என்ன? நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதே. மனித குலத்தை விடுவிக்க இரட்சகராக இயேசு வந்தார். ஆனால் அந்த இரட்சகரை ஏற்றுக்கொள்ள மறுப்பதே பாவத்தின் சாரம். இந்த உணர்வை உலகத்திற்கு கொண்டு வருபவர் யார்? பரிசுத்த ஆவியே. கவனமாக கேளுங்கள். ஒரு மனிதன் தவறுகளையும் குறைகளையும் சுட்டிக்காட்ட முடியும், ஆனால் பாவத்தின் உண்மையான ஆழத்தை வெளிப்படுத்த முடிவது பரிசுத்த ஆவியாலேயே. மனிதன் தவறுகளை சுட்டிக்காட்டலாம், ஆனால் பாவ உணர்வை உண்டாக்குவது பரிசுத்த ஆவிக்கே உரியது. இதை கவனியுங்கள். பரிசுத்த ஆவி வரும்போது ஒரு மனிதன் ஆழமான மனந்திரும்புதலை அனுபவிக்கிறான். ஆவி இல்லாமல் உண்மையான மனந்திரும்புதல் உருவாகாது. நாம் செய்த தவறுகளை நினைத்து குற்ற உணர்வு வரலாம், ஆனால் பாவத்திற்கான உண்மையான வருத்தமும் ஆழமான மனந்திரும்புதலும் பரிசுத்த ஆவியின் மூலம் மட்டுமே வருகிறது. அப்படியானால் பாவ உணர்வும் உண்மையான மனந்திரும்புதலும் ஒரு மனிதனுக்குள் வர யார் வர வேண்டும்? பரிசுத்த ஆவியே. 2வது நீதி. நீதி என்பது இயேசு கிறிஸ்துவின் மூலம் கிடைக்கும் இலவச நீதிமானாக்கப்படுதல். நீதி என்றால் என்ன? நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய கிருபையில் நிலைத்திருந்தால் நீங்கள் நீதிமானாக்கப்படுகிறீர்கள் என்பதே அதன் அர்த்தம். இந்த தொடர்பை பார்க்கிறீர்களா? இயேசுவை ஏற்றுக்கொள்ள மறுப்பதே பாவம், ஆனால் இயேசுவின் மூலம் வருகிறதை ஏற்றுக்கொள்வதே நீதி. இந்த உண்மையை நமக்கு புரிய வைப்பவர் யார்? பரிசுத்த ஆவியால் தான் அது சாத்தியம். இல்லையெனில் நல்ல காரியங்களை செய்வதையே நீதி என்று நாம் நினைத்துக் கொள்வோம். சில செயல்களை செய்து தேவனை மகிழ்வித்து விட்டோம் என்று எண்ணிக்கொள்வோம். ஆனால் தேவனை உண்மையாக பிரியப்படுத்தும் ஒரே வழி இயேசுவில் விசுவாசித்து இயேசு கற்பித்தபடி வாழ்வதே. 3வது நியாய தீர்ப்பு. நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள மறுத்தால் உங்கள் மேல் நியாய தீர்ப்பு நிலைத்திருக்கும். இரட்சிப்பு உங்களுக்கு அருகில் வந்த போதும் நீங்கள் அதை அலட்சியப்படுத்தினாலோ நிராகரித்தாலோ நீங்கள் நியாய தீர்ப்புக்குட்படுகிறீர்கள். இந்த 3 விஷயங்களையும் பாவம், நீதி, நியாய தீர்ப்பு பற்றி உணர்த்துகிறவர் யார்? பரிசுத்த ஆவியே. 5வது வாக்குறுதி யோவான் 16:12 முதல் 13 வரை. இன்னும் உங்களுக்கு சொல்ல வேண்டிய பல காரியங்கள் எனக்குண்டு, ஆனால் இப்போது நீங்கள் அவற்றை தாங்கிக் கொள்ள முடியாது. ஆனால் சத்திய ஆவியானவர் வரும்போது அவர் உங்களை முழு சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார். பார்க்கிறீர்களா? இதுவரை சொல்லப்பட்டவற்றையே முழுமையாக புரிந்து கொள்வது கடினமாக இருக்கிறது. அப்படியானால் இயேசு கற்பித்த அனைத்தையும் நாம் எப்படி புரிந்து கொள்வது? நம்மால் மட்டும் முடியாது. அதனால்தான் ஆண்டவர் சொல்கிறார், இன்னும் உங்களுக்கு சொல்ல வேண்டிய பல விஷயங்கள் எனக்குண்டு, ஆனால் இப்பொழுது நீங்கள் அவற்றை தாங்க முடியாது. ஆனால் பரிசுத்த ஆவி வரும்போது அவர் உங்களை வழி நடத்துவார், உங்களை நடத்தி செல்வார், அவர் உங்களை சத்தியத்தின் நிறைவுக்குள் ஆழமாக அழைத்து செல்வார். இதன் அர்த்தம் என்ன? இன்று நீங்கள் புரிந்து கொள்கிறவற்றை விட மிக பெரிய சத்தியங்கள் இருக்கின்றன. பரிசுத்த ஆவி படிப்படியாக உங்கள் மனதையும் இருதயத்தையும் புரிதலையும் திறந்து அவற்றை பெற்றுக்கொள்ள தயார்படுத்துவார். இந்த உண்மைகளை நாம் ஆவியின் நிறைவில் தான் புரிந்து கொள்வோம். சுவிசேஷத்தின் உண்மைகள் பரிசுத்த ஆவியில தான் உண்மையாக தெளிவாகின்றன. ஆகவே நாம் எப்போதும் இப்படி ஜெபிக்க வேண்டும். பரிசுத்த ஆவியே எங்கள் இருதயங்களில் அனைத்தையும் தெளிவுபடுத்தும். கிறிஸ்தவ விசுவாசத்தை புரிந்து கொண்டு தேவனை ஆராதிப்பதில் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. இயேசு சமாரியர்களிடம் சொல்லவில்லை, வா, நீங்கள் அறியாததை வணங்குகிறீர்கள், நாங்கள் அறிந்ததை வணங்குகிறோம். புரிதலோடு செய்யப்படும் ஆராதனைக்கும் புரிதலின்றி செய்யப்படும் ஆராதனைக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது. புரிதலின்றி உணர்ச்சியில் துள்ளி குதிப்பதும் புரிதலோடு விழிப்புணர்ச்சியுடன் பதிலளிப்பதும் இரண்டும் ஒன்றல்ல. ஏன் என்று அறியாமல் அழுவதும் ஆழமான விழிப்புணர்வோடு அழுவதும் இரண்டும் ஒன்றல்ல.
உதாரணமாக, ஒருவர் ஆழமாக அழுகிறார். அதை பார்த்து அருகில் இருப்பவர்கள் 5-6 பேரும் அழத் தொடங்குகிறார்கள். ஆனால் அவர்கள் ஏன் அழுகிறார்கள் என்பதையே அறியவில்லை. அவர்களுடைய மற்றவரை பார்த்து உணர்ச்சி வசப்படுகிறார்கள். ஆகவே அவர்களுடைய கண்ணீர் உண்மையானதல்ல, அது வெறும் எதிர்வினை. ஆனால் முதல் நபரிடம் என்ன நடக்கிறது? அவர் தன் வாழ்க்கையில் பெற்றுக்கொண்ட தகுதியற்ற கிருபைகளை நினைத்து கொண்டு அழுகிறார். மற்றவர்களுக்கு அது புரியாமல் இருக்கலாம். அந்த ஒன்றன் அழுகையில் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. அடுத்த ஓடரின் அடுத்த ஓடரின் ஆவிக்குரிய வாழ்வில் ஒரு வித்தியாசமா இருக்கு. அறிந்த ஒருவரின் ஒரு நடத்தையில் ஒரு வித்தியாசமே இருக்கிறது. ஆனால் புரியாதவர்கள் வெறும் உணர்ச்சி வசப்பட்ட எதிர்வினையையே காட்டுகிறார்கள். அவர்கள் காண்பதை வெறுமனே பின்பற்றுகிறார்கள். ஆனால் பின்பற்றுவது மட்டும் போதாது. பரிசுத்த ஆவி அனைத்தையும் கற்பிக்க வேண்டும். இன்றைய போதனை சற்று ஆழமாகவோ கடினமாகவோ தோன்றியிருக்கலாம். ஆனால் இதை புரிந்து கொள்ளாமல் பரிசுத்த ஆவியை பெறுவதன் அர்த்தம் என்ன? பரிசுத்த ஆவியை பற்றிய இந்த ஆழமான இரகசியங்கள் யோவான் சுவிசேஷத்தின் மூலமாகத்தான் நமக்கு திறக்கப்பட்டன. ஆகவே எனக்கு எதுவும் புரியவில்லை என்று நினைத்து கலங்காதீர்கள். அது பரவாயில்லை. ஆண்டவரே சொன்னார், இப்போது நீங்கள் புரிந்து கொள்ள முடியாது, ஆவி வரும்போது அனைத்தையும் புரிந்து கொள்வீர்கள். எல்லாவற்றிலும் தெளிவை அளிப்பவர் பரிசுத்த ஆவியே. ஆகவே உண்மையாக புரிந்து கொள்ளும் கிருபைக்காக ஜெபியுங்கள். குறிப்பாக இன்று உங்கள் ஆராதனை மற்றும் ஜெப நேரங்களில் இப்படி ஜெபியுங்கள். பரிசுத்த ஆவியே, எங்களுக்கு ஞானத்தின் அபிஷேகத்தை அளியும், ஆழமான ஞானத்தை அளியும், தெய்வீக இரகசியங்களை புரிந்து கொள்ளும் ஞானத்தை அளியும். அந்த ஏக்கத்தோடு ஜெபியுங்கள். நீங்கள் மிகவும் விசுவாசமாக முன்னேறி கொண்டிருப்பதற்காக நான் மனமாற நன்றி தெரிவிக்க விரும்புகிறேன். உலகின் பல பகுதிகளில் ஆயிரக்கணக்கான தேவ பிள்ளைகள் இந்த ஆவிக்குரிய ஐக்கியத்தின் மூலமாகவும் பல்வேறு ஆவிக்குரிய சமூகங்களின் மூலமாகவும் பரிசுத்த ஆவிக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் எங்கே ஜெபிக்கிறீர்கள் அல்லது எந்த குழுவை சேர்ந்தவர்கள் என்பது முக்கியமல்ல. முக்கியமானது நீங்கள் ஜெபிக்கிறீர்கள் என்பதே. ஆகவே நீங்கள் எங்கு இருந்தாலும் தொடர்ந்து ஜெபியுங்கள். ஏதாவது ஒரு ஆவிக்குரிய சமூகத்தோடு இணைந்திருங்கள். ஆவிக்குரிய வளர்ச்சி அடையுங்கள். தேவன் உங்களில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாட்கள் முழுவதும் நாங்கள் உங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த ஜெபங்கள் பலன் அளித்து வருகின்றன. அந்த ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொண்டு வருகிறீர்கள். இப்பொழுது உங்களையெல்லாம் ஆண்டவரின் கரங்களில் படைக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். இன்னும் 2 நாட்கள் இருக்கின்றன. தேவன் மகத்தான ஆசீர்வாதங்களை அளிப்பார். மீண்டும் ஒரு முறை அனைவரையும் ஆண்டவரின் சந்நிதிக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம்.